நேற்று இணைஞ்சவங்க ஒன்றா ஒத்துமையை காட்டுறாங்கல்ல. ஏன்னா 5 சீட்டுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி விடுவீங்களா? இல்லை, காங்கிரஸ்க்கு ஒரு செக்குலர் ஃபேஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த கார்டை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க தானே. காங்கிரஸுக்கு செக்குலர் ஃபேஸ் இருக்குன்னா அப்போ திமுகவுக்கு இருக்கிறதுனா மதவாத ஃபேஸா? ஒரு முதலமைச்சராக ஆட்சி போயிடக்கூடாது, தோத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உழைக்கிறாரா? 5000 ரூபா கொடுத்தா கூட தோற்று போயிடுவீங்க. இந்த கிளாஸ்லலாம் வாசிரியர் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கும்போது ஹலோ ஹலோ தூக்கம் வருது திருப்பி கணக்கே புரியல இதே வேலை தானே பண்ணுறீங்க. ஒரு 3 அமைச்சரவை கேட்பீங்க குறைஞ்சபட்சம். காங்கிரஸ் கட்சிக்கு போய் 1-2 வாங்கினா அதனால் கவுன்சிலர் சீட்டா 3னா வாங்கணும். இப்போ 3 வாங்கிட்டோம். துணை முதலமைச்சர்லாம் நீங்க என்னங்க அதாவது கூட்டணி, அதாவது வந்துட்டு திமுக வந்து தோத்து அவங்களோட ஆசைக்கு அதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் உழைக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா 3-4 மாவட்ட செயலர் லூசு விட்டா காங்கிரஸ் கதை முடிஞ்சுது. அவங்க போக போறது கிடையாது, திமுக கூட்டணியில தான் இருப்பாங்கன்னு உறுதி செய்வாங்க. ஆனா மறுநாள் காலையில் யாருன்னா ஒருத்தர் பல்லு தேய்க்கும் போது என்ன பண்ணுவாரு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சவுத்பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த உரையாடலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலனாலும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, இன்னும் ஒரு பாய்ச்சல் வரல. ஒரு மந்த சூழ்நிலை தான் இருக்கு. யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்ற உள்விவகாரங்கள் தான் போயிட்டு இருக்கு. குறிப்பா திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்ற அந்த இழுபறி வந்து இன்னும் நீடிச்சு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவாரு அப்படின்னு பேசியிருக்காரு. எதிர்கருத்து சொல்ற மாணிக்கம் தாக்கூர் கூட ஸ்டாலின் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்றாரு. அதே சமயத்துல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸோட முக்கிய தலைவர் KC வேணுகோபாலும் வந்து சிஎம் பார்க்க போறாரு, சீட்லாம் எவ்வளவு முடிவு செய்ய போறாங்க அப்படின்லாம் நிறைய பேசப்பட்டது. எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்து அந்த ஸ்லோவானது திருப்பி வேகம் எடுக்கும். என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் மகா சிவராத்திரியில் ஒரு சில அரசியல் ஆளுமைகள் பிஸியாக இருந்த காரணத்தினால், சாமி கும்பிட்ட காரணத்தினால் அரசியல் பேச்சுவார்த்தையில் முழுமை அடையலை. சிவராத்திரியில் என்ன சார்? எஸ்பி வேலுமணி, பிரேமலதா, எஸ்பி வேலுமணி அவர்கள், அப்புறமா வந்து பிரேமலதா அவர்கள் எல்லாம் வந்து அங்கே சிவராத்திரிக்கு போயிருந்தாங்க. ராஜ்நாத் சிங் வந்திருந்தாரு, மத்திய ஒன்றிய அமைச்சரும் வந்திருந்தாரு. நிறைய பேர் வராங்க. தமன்னாவும் வருஷம் போவாங்க. அது பர்சனலா இருக்கிற விஷயம்னு சொல்லிட்டாங்களே பிரேமலதா விஜய். இல்லை, அது சொல்லுவாங்க, பர்சனலாக தான் சொல்லுவாங்க. அதுதான் பர்சனல் வேலை இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் வேலை டிலே ஆயிருக்கு. ஸோ அப்போ அங்கே வந்து அவங்க எந்த சைடு போகிறாங்கன்றதுல ஒரு டிலே. ஒரு வேளை இப்போ டிஎம்டிகே வந்து டிஎம்கேவோட போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, காங்கிரஸ்க்கு இப்போ வெறும் 2-3 அமைச்சர் தான் பதில் கொடுத்துருக்காங்க. தளபதி பேசியிருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து ராஜகண்ணப்பன் பேசியிருக்கிறாரு, அப்புறம் இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் பேசியிருந்தாங்க, அப்புறம் செய்தியாளர்கள், திமுக செய்தி தொடர்பாளர்கள்லாம் ஒரு சில கருத்தெல்லாம் ட்விட்டர்லலாம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்குனா முதலமைச்சர் கம்முன்னு இருப்பார். அவர் மாண்போட அவர் என்ன சொல்லணுமோ அந்த கருத்தை சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டார். ஆனால் மாண்பு இல்லாமல் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, ஆனால் எங்களுக்கு வேறு இடத்துல அழைப்பு இருக்குது, எங்களுக்கு நாங்கள் தனியாக வளரணும், நாங்கள் தனியாக ஆட்சி அமைக்கணும், இல்லை நாங்கள் கூட்டணியில் வரணும் அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறது வந்து கூட்டணிக்கு அது நல்லது கிடையாது. ஹிந்து பத்திரிகை இன்றைக்கி ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. தலையங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சட்டமன்ற தேர்தல்ன்றது வேற, நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வேற. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போச்சுன்னா காங்கிரஸ்க்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்த ஒரு கட்சி, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுகவுக்கு அப்படி கிடையாது. தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு சில வெற்றிகளை வந்து அந்த கூட்டணிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கு. அதனால் இந்த விஷயம் இது பெருசாச்சுன்னா, இது பிளவு பெருசாச்சு, ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கு போச்சுன்னா திமுக கூட்டணிக்கு அது ஒரு பெரிய நெருக்கடி வரும், நேரோ ஆகிடும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு விகிதாச்சாரம் நேரோ ஆயிடுச்சுன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தலையங்கம் எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு தலையங்கம் அக்டோபர் மாதத்துலையோ டிசம்பர் மாதத்துலையோ ஹிந்து போன்ற பத்திரிகையில் பிப்ரவரி மாதத்தில் வரும்ன்றது யாரும் கணிக்கல. இப்படி வந்ததுக்கு முழு காரணம் ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி, அவரோட நண்பர் ஐயா மாணிக்கம் தாக்கூர்,
அந்த 2 பேருக்கும் பெரிய நண்பராக இருக்கக்கூடிய ஐயா கேசி வேணுகோபால், அந்த டீமில் கூட இருக்கக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி போன்றவர்கள், இவங்கெல்லாம் இந்த ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட இதை பேசி பெருசாக்கி இன்னைக்கு இந்த அளவில் கூட்டணியில் உரசல், இது நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா நீங்கள் தோற்று போயிருவீங்கன்னு ஊடகம் எழுதுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டது அந்த 4 பேர் தான், அந்த 4-5 பேர் தான். அதை ராகுல் காந்தியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, இவ்வளோ பிரச்சனை பண்ணும்போது ராகுல் காந்தி அதில் தலையிட்டு முடிவெடுக்கல. அதை கூட்டிட்டு பார்க்கணும். பியூஷ் கோயலுக்கு இல்ல இப்ப செல்வ பிறந்தகை சொல்றாருல்ல சார், அதாவது டெல்லியில கூப்பிட்டு இனிமே கூட்டணி குறித்து யாரும் பொது வெளியில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மத்திய தலைமை சொல்லிட்டாங்க, அதன்படிதான் எல்லாரும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படிதான் எல்லாம் நடக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து ட்வீட் போட்டு கை பழக்கமாயி போச்சு. 7 மணி ஆனா கை உதறுமே. அவரோட பாரதியார் கவிதை தானே சார் போடுறாரு. ஆமா, வீழ்வேடு வந்து நினைத்தாங்கன்னா அப்ப யாரு மூந்தது, யாரு மீசையில மண்ணு ஓட்டுச்சா இல்லையா, எதுக்கு எல்லை மீறி சண்டை போடணும் நான் கேட்கிறேன். நான் விழமாட்டேன்னு சொல்றாரு. அவரு விழமாட்டாங்களா இல்லையான்றது மக்கள் பார்ப்பாங்க. இன்னொன்னுங்க, திமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அடிப்படையில ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அவங்க கட்சியையோ இல்லை அவங்க விஷயங்களை நீங்க ரொம்ப தரந்தாழ்ந்து போகும்போது அதை அவங்க பர்சனலா எடுத்துக்குவாங்க. அதிமுக பண்ணுதுன்னா அது நேர் எதிரி. ஆனா நீங்க கூட்டணியில இருந்து இந்த மாதிரி வேலையை நீங்க பண்றீங்கன்னா தொண்டர்கள் வந்து அதை வந்து கடந்து போக மாட்டாங்க. தொண்டர்களுக்கு அது வந்து வடு. ஏன்னா அவங்க தான் நாளைக்கு பூத்தில் போயிட்டு 900 ஓட்டு ஒரு பூத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ ஆவரேஜ். அந்த 900 பேரை போய் சந்திக்க போகிறது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. பொதுமக்களுக்கு இதை பற்றி கவலை கிடையாது, அக்கறை கிடையாது. அவங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்ற அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு ஓட்டு பெற்று போயிடுவாங்க. கட்சிக்காரங்க ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி சமிக்கைகள்லாம் ஒரு கூட்டணிக்கு நல்லது கிடையாது. அந்த சைடு வந்து பியூஷ் கோயலுக்கு உடம்பு சரி இருக்கோ இல்லையோ வந்து பார்த்துட்டு போறாப்புல. அமித்ஷா அடிக்கடி வரா மாதிரி வீடு எடுத்து பார்க்குற அளவுக்குலாம் பேசு பொருள் ஆயிடுச்சு. பிரதமர் இப்போ வராரு, மீண்டும் வர போறாரு. அப்போ அவங்க வந்து எதையோ ஒன்று பண்றாங்க. டிடிவி தினகரனை கூப்பிட்டு பேசுறாங்க. டிடிவி தினகரன் அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு எல்லாரையும் ஆஃப் பண்றாரு. ஒன்னாயிட்டோம். நிர்வாகிகள் எதுனா மனசு கசப்பு இருந்தால் என்கிட்ட சொல்லணும். நீங்க ஆளாளுக்கு கருத்துலாம் சொல்லக்கூடாது. தொண்டர்களை பிரசன்ட் பண்ணிட்டு அமமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் 100% ஒன்னாயிடுவாங்கன்றாங்க. நீங்க புதுசா எதுவும் பண்ண வேணாம். நேத்து இணைஞ்சவங்க ஒன்னா ஒத்துமையை காட்டுறாங்கல்ல, அண்ணாமலை இப்போ எதுவும் கருத்து பேசல, அதெல்லாம் பார்த்து கூட நீங்க வந்து கம்முன்னு இருக்காம இது மாதிரி எதனா புகைச்சல். ஏன்னா 5 சீட்டுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி விடுவீங்களா? இல்ல, காங்கிரஸ்க்கு ஒரு செக்குலர் ஃபேஸ் இருக்கு. அவங்க வந்து அந்த கார்டை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க தானே. காங்கிரஸுக்கு செக்குலர் ஃபேஸ் இருக்குன்னா அப்ப திமுக இருக்கிறதுனா மதவாத ஃபேஸா? தமிழகத்துல மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து ஒன்னா வரும். தமிழகத்துல திமுக தான் வந்து செக்குலர் ஃபேஸ். மதச்சார்பின்மை, மத ஒற்றுமை அப்படின்னா அந்த விஷயத்துல திமுக வந்து ஒற்றுமை. திமுக தான் முகம், பெரிய முகம். அதிமுக பொறுத்தவரையில என்னன்னா, திமுக செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவங்க வேற சில தவறுகள் செஞ்சாங்க. இதுதான் இங்க வித்தியாசத்தை தவிர்த்து இந்த 2 கொள்கையுமே மதச்சார்பின்மை. இதுல வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரோல் முன்னாடி இருந்தது, இப்ப இல்லை. அப்படி ஒருவேளை இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு வலிமை இருக்குமே ஆனால் கண்டிப்பா அவங்க கூட்டணி விட்டு வெளியில போயிருப்பாங்க. அவங்க போக போறது கிடையாது, திமுக கூட்டணியில தான் இருப்பாங்கன்னு உறுதி செய்வாங்க. ஆனா மறுநாள் காலையில் யாருன்னா ஒருத்தர் பல்லு தேய்க்கும் போது என்ன பண்ணுவாரு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், அப்புறம் அவள் தான் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி நாகரிகமா அவங்க போடுவாங்க. நான் சொல்றேன் யதார்த்தம். உடனே திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தொடர்பாளர், அஃபீஸுல்லா மருத்துவர், அவர் என்ன போட்டிருக்காருன்னா, காதலுக்கு மரியாதை, தேசத்துக்கு மரியாதை, நட்புக்கு மரியாதை, அதுக்கப்புறம் முதல் மரியாதை, ஊர் மரியாதை, வழக்க மரியாதை, மத மரியாதை, எந்த மரியாதை என்று தயவு செய்து சொல்லணும்னு அவர் போடுறாரு. உடனே எல்லாம் என்ன போடுறாங்கன்னா, காதலுக்கு மரியாதை விஜய் படம், விஜய்க்கு ஆதரவா திமுக வந்து இப்படி ஒரு 4 பேர். அப்புறம் முதல் மரியாதை வந்து சிவாஜி படம், இது என்ன தேவர் பாலிடிக்ஸை குறிக்குதோ அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்கிற மரியாதைலாம் வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு அவர் கிள்ளி. விஜயகாந்த் கூட மரியாதைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுதான் இது மாதிரி எல்லாம் இது தேவையா? இந்த நேரம் என்ன பண்ணணும், கையில பூத்தை பார்க்கணும், எஸ்ஐஆர் நீக்கி. அந்த லிஸ்ட்ல பொண்டாட்டிக்கு மரியாதை வருதா சார்? அது கிடையாது. பொண்டாட்டிக்கு மரியாதைன்றது ஏங்க அரசியலுக்கு அப்பா கஷ்டமான கேள்வி கேட்கிறாரு. பொண்டாட்டிக்கு மரியாதை என்பது இருக்கு, புருஷர்களுக்கு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு அந்த கேள்வி போனா அதுக்கு பதில் இல்லை. எந்த பெரிய மனிதர்களுக்கும் மரியாதை கிடையாது. அரசியல் ஒரு காமெடியா இருக்கு சார். காமெடியா ஆக்கிட்டாரு. ஒருத்தர் வந்தாரு விசில் ஊதிட்டு, அவர் வந்ததுல இருந்து இதேதான். இப்ப இனி அடுத்து எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம். இப்போ இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. எல்லா இடமும் அவர் தான் இருக்காருன்னு. ஆமா, எல்லா இடமும் அவர் தான் இருக்காரு. அவர் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அவரால் ஏன் முடிவு எடுக்க முடியல? அவர் பொதுவாகவே தியானம் பண்ணி ஸ்லோ பண்ணுவார் எல்லாத்தையுமே. இப்ப கூட வந்து விசில் சத்தம் கேட்கறதுனால அவர் டிஸ்டர்ப் ஆகிறார் தியானத்துல.
யாரு சொல்றீங்க? ஐயா ஓபிஎஸ். Okay. அவரும் வெளியில தானே இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே என்னன்னா, சரி எதுவுமே வரலன்னா கடைசியா ஒரு ஒரு கட்சி ஒன்று இருக்கு, அங்க போய் அடைக்கலம் ஆயிடலாம். செங்கோட்டையனா செத்துருக்குறாங்க, ஐயா ஜேசிடி பிரபாகரை சேர்த்துருக்காங்க, யார் வந்தாலும் செத்துக்கிறாங்க, ரெய்டுக்கு போன அதிகாரி வந்தாலும் செத்துக்கிறாங்க. அப்புறமா தான் நேற்று கேள்விப்பட்டேன், டிடிவி தினகரன் வீட்டுக்கும் ஐஆர்எஸ் அருண்குமார் ரெய்டுக்கு போயிருக்காராம். அப்போ இவர் எங்கெல்லாம் ரெய்டு போனாரோ அந்த கட்சியில எல்லாம் ஐயாக்கு தொடர்பு இருக்கு. இல்ல அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு, இவரு கூட வரேன்னு சொல்லிட்டாருலாம் சொன்னாங்கல்ல. சொன்னாங்க நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி ஒன்று நடந்தது. அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டிடிவி தினகரன் அது மேபி அந்த காணொலிலாம் வரும். தெளிவாக இருக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இந்த தெளிவில்லாத தன்மைக்கு காரணம் தாவேக்கா. தாவேக்கான்ற ஒரு கட்சி இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ இந்நேரத்துக்கு வந்து போட்டி என்பது ஒரு சைடு திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு சைடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது பாட்டுன்னு போயிருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஊழல் கட்சி, இதெல்லாம் வந்து இந்த கட்சி, உங்களுக்கெல்லாம் புதுசாக ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் வரவே வராதா, நீங்களாம் பத்திரிகையாளரா, இது மாதிரி திமுகவுக்கு ஆதரவாவோ இல்லை அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, நீங்களாம் ஊழல்வாதிகளா இல்லையா அப்படின்லாம் நியாயமான கேள்வி கேட்குறாங்க. நானா அவங்கள பார்த்து திருப்பி கேட்குறேன்னா, ஏன் நாம் தமிழர் கட்சின்னு ஒருத்தர் ரொம்ப நாளாக இங்கே எல்லா இடத்துலையும் போய் திருவா கத்தின்னு எனக்கு ஓட்டு போடணும் ரத்தம் கக்கி நீ சொந்தமே இல்லை, நீ தமிழோட அண்ணன் அண்ணன் தம்பி பாசம் போச்சு அப்படின்ற அளவுக்கு உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல? ஏன் ஓட்டு போடல? இன்னைக்கு நல்லது ஆப்ஷன்லாம் பேசுறீங்களே, அதெல்லாம் நீங்க ஏன் ஏத்துக்கல? ஐயா காமராஜர் யாரு தோக்கச்சது? இன்னைக்கு இந்த நடுநிலை பேசுறவங்களோட அன்னைக்கு வீட்டுல இருந்தவங்க தான் அன்னைக்கு ஐயா காமராஜரை தோக்கச்சது. இன்னைக்கு கக்கன் வாரிசுக்கு பெரிய அளவுக்கு இல்லையே. மூத்த பத்திரிகையாளர் ஷாம் ஒரு கருத்து சொன்னாரு பேட்டியில, அதாவது திமுக ஆட்சியில் பங்கு அப்படின்றத ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, இப்ப நாங்கெல்லாம் திமுக ஆதரிக்க மாட்டோம், ஓட்டு போட மாட்டோம், எந்த காங்கிரஸ் கட்சியை நாங்க வீழ்த்தினமோ 67 எந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக வரணும்னு நினைச்சோமோ அந்த காங்கிரஸுக்கு செஞ்சாத் கோட்டையில நீங்க அமைச்சர் பதவி கொடுப்பீங்களா, அதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு. ஷாம் அண்ணனுக்கு வந்து திராவிட கலாச்சாரம் தெரியும். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் அந்த ஒரு 2 நூல் வித்தியாசன்றது அவரால் பிரிக்க முடியும். இதுல என்ன இருக்கு இதுல என்ன இல்லைன்றது பிரிக்க முடியும். அப்படி கூர்ந்து கவனிக்கிறவர்கள் இல்லை அரசியல்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்க, பயிற்சி எடுத்தவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இதில் என்னன்னா, நடுவில் கொஞ்சம் விஷயத்தை காங்கிரஸை பற்றி மறைத்து விட்டார்கள், இல்லை அதை பற்றி பேசலை. திமுக கூட்டணியில் இருந்ததுனால திமுக எந்த கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுதோ அந்த கட்சி மீது ஒரு 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 தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆன்டி பிஜேபி மோடி அவர்களை தமிழகத்தில் பிடிக்காமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம், அவர் எதுவும் நல்லது செய்யலை தமிழ்நாட்டுக்குன்னு, அதனால அவர் மேலே ஈர்ப்பு இல்லை. அந்த ஈர்ப்பு எதிர்ப்பாக மாறினதுக்கு காரணம் யாருன்னா திமுக. இவர் எதுவும் பண்ண மாட்டார், இவர் வந்தாவே இருக்கிறத உருவின்னு போயிடுவார், ஜிஎஸ்டி போடுவார், அதுக்கப்புறமா வரியை வந்து ஏற்றுவார், தமிழகத்துக்கு காசு கொடுக்க மாட்டார், வஞ்சிப்பார் அப்படின்ற அந்த பேசு பொருள் எல்லாம் இருக்குது. அப்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி திணிப்பு உயிரிழப்பாகி நிறைய பேர் இறந்துருக்காங்க, காவு சம்பவம் அப்போ ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட்சித்தீவு தாரவாத்து கொடுத்தது, அதுலேயும் காங்கிரஸோட கை தான் அதிகமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் பாதிப்புள்ளார, அதனால் ஒரு சில உயிரிழப்புகள் காவு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டை கொண்டாந்தது திமுக, அது காங்கிரஸ் ஆட்சியில். இப்போ திமுக கூட்டணியில் இருந்தாங்க, அதுலேயுமே வந்து காங்கிரஸால் தான் திமுகவுக்கு நெருக்கடி. திமுக வந்து நீட்டை வந்து திமுக பண்ண தப்பு வந்து மேபி அன்னைக்கு எதிர்த்து கூட்டணி விட்டு வந்திருக்கலாம். இல்லை அண்ணா திமுக பண்ண தப்பு என்னன்னா, நீட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துருந்தாங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மொதல் பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சுன்னா காங்கிரஸ்ல இருந்து வந்து அந்த பிரச்சனை தொடருது இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரர். அப்போ நீட்டுனாலேயும் தமிழக மாணவர்களோட உயிர் வந்து போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு, நம்ம கலாச்சாரத்துக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தையும் காங்கிரஸ் பண்ணுச்சு. மேனகா காந்தி போன்றவர்கள் பிஜேபியில் இருந்தவங்க அதுக்கு ஆதரவு கொடுத்து, அப்போ காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. இதுதான் தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி வேற குரல்ல பேசுறாருல, நீட்டு வேணா நாங்க வந்தா எடுத்துருவோங்கிறாரு. நீட்டு வேணா வந்தா எடுத்துருவோம்னா நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க சொல்ற 3 விவசாயிகள் போராட்டத்துக்கு நீங்க சொல்ற அந்த திராவிட கட்சிகளுக்கான குரலை இந்தியா எங்கும் ராகுல் காந்தி பேசுறாருல. அவர் வெறும் பேசுறாரு, செயல்பாடு இல்ல. சரி இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சரி இப்ப அந்த கொள்கை எல்லாம் இருக்கட்டும், இப்போ இவங்க கேட்டு இவங்க வந்து ஒரு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்குறீங்க, ஒரு 3 அமைச்சரவை கேட்பீங்க குறைஞ்சபட்சம். காங்கிரஸ் கட்சிக்கு போய் 1 2 வாங்கினா அதனால கவுன்சிலர் சீட்டா 3 தான் வாங்கணும், 3 வாங்கிட்டோம். துணை முதலமைச்சர்லாம்
நீங்க என்னங்க அதாவது கூட்டணி, அதாவது இல்ல Felix சார், வந்துட்டு திமுக வந்து தோத்து அவங்க ஒரு போகணுன்ற லிஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க சார். அவங்களோட ஆசைக்கு வந்து நீங்க வந்து இல்ல கேள்வியா சார், அவங்க இருக்கு. ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. சரி. இதெல்லாம் எங்களோட சரி, எதிர்பார்ப்பு. உதயநிதி ஸ்டாலினோட உழைப்பு என்ன, காங்கிரஸ்காரரோட உழைப்பு என்ன? இன்னைக்கு இங்க நீங்க கேரம் போர்டு விளையாடுறவங்க இல்ல வந்து சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுறவங்க இங்க நேரு ஸ்டேடியம் சுத்தி நிறைய இருக்கு. நீங்க எதனா பசங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, உதய் அண்ணான்ற பேர் சொல்றாங்களா இல்லையான்றது பாருங்க. அரசியல் 1000 இருக்கட்டும். இன்னைக்கு சிறுவர்கள் விளையாட்டு மேம்பாட்டாகட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு டிராஃபி ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் முதல்வர் கோப்பை ஆகட்டும், ஒரு மெடல் அடிச்சா அந்த அந்த போட்டிக்கு தயாரான செலவுக்கு காசு வருது. அந்த போட்டியை உற்சாகம் பண்றதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு இதனுடைய பலன் வந்து இன்னைக்கு தெரியாது. மேபி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தெரியலாம். இதுல இருந்து ஒரு நேஷனல் பிளேயர் வருவாங்க, இதுல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வருவாங்க, ஒரு ஒலிம்பிக்ஸ்க்கு போகலாம், இல்ல வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் போகலாம், இல்ல பாக்ஸிங் ஃபெடரேஷன்ல இம்ப்ரூவ் ஆகலாம், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ அது விளையாட்டுத்துறை அவர்கிட்ட இருக்கிறது. முன்னாடி இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்களிலே இன்னைக்கு சிறப்பா இருக்கிறது கண்ண மூடின்னு யாருன்னா உதயநிதி ஸ்டாலின்றது எதிர்கட்சியில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு துறை ரீதியா ஒரு அமைச்சர் அவரு தான் வந்து துணை முதல்வர் பதவியும் வச்சுக்கிறாரு. இப்ப காங்கிரஸ்ல நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, யாருக்கு அந்த தகுதி தராதாரம் இல்ல அந்த அது இருக்கு? நீங்க இப்ப இந்த கேள்வி நான் கேட்டீங்க. சொல்ல முடியாது. இல்ல அவங்க விட்டா இப்ப உங்கள மாதிரி ஆளுங்க சொன்னா இதை வச்சு அவங்களுக்கு ஐடியா வரும். இல்ல, அவங்க ஆல்ரெடி ஐடியா இல்லாம அவங்க தேடி அவங்களுக்கு வெறும் ஐடியா பண்ணி மாதிரி தான், வேலை செய்யலாம் தெரியாது. இது இருந்தா இது குத்துருங்க, அது இருந்தா அது குத்துருங்க. அது தாவேக்கா ஏற்படுத்திய தாக்கம் அது. சரி, தாவேக்கா தாக்கத்தை ஏற்படுத்துது, போய் அங்கேயே தாவிர வேண்டியதானே தாவேக்கா கிட்ட. எதுக்கு நீங்க தாவேக்கா காட்டி ஒரு நாளும், அதாவதுங்க இப்ப பட்ஜெட் நேரம் நடக்குது. ஒண்ணு இந்த சிவராத்திரி சொன்னேன், பட்ஜெட் சொன்னேன். பிளஸ் முக்கிய காரணம் இவங்க டிசம்பர்லயே பைய தூக்கின்னு வந்தது, கூட்டணி பிரிச்சுக்கணும், எங்க ஆப்பிள் எங்க கிட்ட குத்துருங்க அப்படின்னு. இவங்க ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கூட இன்னைக்கு டீல் பண்ண வேண்டியது திமுக. அந்த ஒரு கட்சியை காங்கிரஸால டீல் பண்ண முடியல, நிதர்சனமா இருக்கிறது. ஆனா திமுகக்கு காங்கிரஸை டீல் பண்ணும், மதிமுகவை டீல் பண்ணும், விசிகாவை டீல் பண்ணும், சிபிஐ, சிபிஎம். அப்புறம் கமல் சார் பேசுறது பாதி நேரம் புரியாது. அது என்னவோ அதை பார்த்து செஞ்சிருங்க அப்படின்வாரு. அப்புறம் என்னங்க இதாங்க பார்த்து செஞ்சிருக்கேன், நான் இப்படி சொல்லலை, நான் அதுவும் சொல்லலை, ஆனால் நீங்கள் மத்தியமாக ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, நான் நடுநிலையாக நினைச்ச காரணத்துல நீங்கள் அதை செய்யலை பாருங்க. அப்போ எத்தனை சீட்டுன்னு சொல்ல மாட்டார். அப்போ அவரு ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கே ஆகும் ஐயாவோட பேசி. நீங்கள் பேசி அவர் மனசில் இருந்த புரிஞ்சு, இல்லைங்க இந்த சீட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா தோற்று போயிடுவோம், நாங்கள் நிற்கணும், அது இதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ சார் கமல் சார் கிட்ட உட்காந்து காங்கிரஸில் யாருன்னா பேச சொல்லுங்க பார்க்கலாம். அரசியல் பேசி அவர் பேசுற அரசியல் உங்களுக்கு புரிஞ்சு அவர் ராகுல் காந்தி கிட்டே பேசினார் சார் கமல். அதுதான் 2 பேருக்கும் சப்ஜெக்ட் தெரியலனா எவ்வளவு வேணா பேசலாம். சரி, ராகுல் காந்தி நீங்களும் பேச என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க தமிழ்நாட்டில்? சரி, இப்போ இன்னைக்காச்சும் விஜய் வந்தார், ரைட்டுங்களா? இவங்க எவ்வளவு சந்தர்ப்பவாதமானன்றது நம்ம இங்க தோல் எடுத்து காட்டணும் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பா ஒரு சிலர் சொல்றேன். ரொம்ப நாளா டார்ச் லைட்டை வச்சு மகாத்மா காந்தி போட்டோலாம் வச்சுருந்தார் ஒருத்தர் மையத்துல இருந்து வந்து, ரைட்டா? அப்போ அப்புறமா அவர் தனியா தானே இருந்தார் ஒத்தையில. ஏன் அன்னைக்கு கமல் சாரோட போய் நீங்க சேரல? இல்ல, சேரலான்ற முயற்சி எல்லாம் பேசப்பட்டுச்சு. கமல் சார் துணை முதல்வர் தாராளமா குத்துருப்பாரு. ஓகே, துணை முதல்வரா? ஓகே, காங்கிரஸ் பார்ட்டி, ஷூர், ஒய் நாட்? அவரே இங்கிலீஷ்லயும் தமிழ்ல எல்லாத்துலயும் பேசி பாரத், கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் ஹிந்தி, ஜெய் ஹிந்த் அப்படி கடைசியா சொல்லி முடிச்சிருப்பாரு. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் மக்கள் நீதி மையமும் கூட்டணி போட்டு முதல்வர் வேட்பாளராக கமல் அவர்களும் துணை முதல்வராக காங்கிரஸ்ல ஒரு கட்சியும் ஆட்சி அமைத்து விட்டார்கள்னு கூட நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இன்னைக்கு எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். கோட்டையில கொடியேற்றுற மாதிரி போட்டு சல்யூட் பண்ணா 4 பேர் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் எங்கால் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப இன்னும் தேர்தல் நடக்கலப்பா. முதல்ல ஒரு கட்சியும் எங்க கட்சிக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அதுல எந்த தப்பும் கிடையாது. கட்சி அதுக்கு வழக்கம். ஒவ்வொரு கட்சியும் திமுகவும் அதை எதிர்பார்க்கறாங்க. திமுக எதிர்பார்க்க தாங்க செய்வாங்க. ஆனால் ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோட பேசணும். திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்ப அரசியல், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, கல் குவாரி மணல் குவாரி நடத்துகிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இதில் எதனா காங்கிரஸ் எதனா கருத்தை சொல்லியிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா? அமைதியாக தான் இருந்தாங்க, எதுவும் பேசலை. இப்போ மக்கள் பிரச்சனைக்கே நீங்கள் பேச மாட்டீங்க, இல்லை மக்களோட எண்ணோட்டங்கள் இருக்கிறதுமே நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ நீங்கள் பேசுறது உங்கள் கட்சிக்காக, உங்கள் கட்சி நலனை ஒண்டி தான் பார்க்குறீங்க, கூட்டணி நலன் பார்க்கல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஒரு பெரிய கட்சியாக, 2வது பிரதான கட்சியாக என்ன பண்ணணும்? உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டு போகணும். உண்மையிலே நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறதுனா இதுதானா? ஒவ்வொரு நாளும் என்டிஏ கூட்டணியில் என்னென்ன சரி செய்ய முடியுமோ சரி செஞ்சுன்னு வராங்க. பர்செப்ஷனில் அவங்க பின்னாடி இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வராங்க. இதுக்கு முழு காரணம் காங்கிரஸ் கட்சி. அதில் வந்து ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 15 நாளில் இல்லை 1 மாதத்தில் முதல்வர் என்ன பண்ணல? ஒரு முதலமைச்சராக
ஆட்சி போயிடக்கூடாது, தோத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உழைக்கிறாரா இல்லையா? மாநாடு, ரேஷன் கார்டில் பொங்கல் பரிசு, அதுக்கப்புறமா வந்து 3000 ரூபா பணம், அப்புறம் 2000 ரூபா. இப்போ நமக்கு வெயில் பயங்கரமாக வரப்போது, நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம், அதனால் அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சி 2000 ரூபா போட்டார். இப்போ நல்ல வேலை குளிர் இருந்ததுன்னா குளிர்கால கொடை நிவாரணம் கூட எதனா பணம் ஏதோ ஒன்று, அவர் கடனை வாங்குறாரோ இல்லை வேர்ல்டு பேங்க்கில் கையை நீட்டுறாங்களோ, எதையோ ஒன்று இல்லை, ரோடு போட வேண்டிய காசு எடுத்து அங்கே விட்றாங்களோ, அது அவங்க பிரச்சனை. ஏழை பழைகளுக்கு அந்த பணம் போகுது. அது ஒரு சிலருக்கு தேவைப்படுது. வீடியோலாம் வருது, நன்றிலாம் சொல்கிறாங்க. அரசியல்னா ஆமாம் அரசியல், அதுக்கு ஓட்டுக்காக கொடுத்துருக்காங்க, ஆமாம் ஓட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதையுமே ஸ்ட்ரைட்டாக அப்படியே பிளாங்காக பேசுகிறது நல்லது. இவ்வளோலாம் பண்ணின்னு இருக்கும்போது 5000 ரூபா கொடுத்தா கூட தோற்று போயிடுவீங்க. இந்த கிளாஸ்டெல்லாம் வாசிரியர் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கும்போது ஹலோ ஹலோ தூக்கம் வருது ஹலோ ஹலோ புரியல அப்படின்னு 4 பேர் யார் அவன் பேசுனது அப்படி. அப்போ வாத்தியார் கேட்பார், யாரா அந்த சவுண்ட் விட்டது? சார் நான் இல்லை சார், இது நான் சும்மா இப்படிதான் வச்சுருந்தேன். அப்புறம் சரி வாத்தியார் என்ன பண்ணணும் சார், நம்ம கௌரவம் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாரு. திருப்பி கணக்கே புரியல. இதே வேலை தானே பண்றீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் அப்புறம் வந்து நீல் டவுன் போய் வெளில நில்லுங்க அப்படின்னா, நீல் டவுன் போட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னா பனிஷ்மெண்ட். நேற்று தீர்மானம் போட்டுக்கிறாங்க. என்ன தீர்மானம் போட்டுக்கிறாங்க? நடவடிக்கை எடுக்கணும்னு. யார் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க? செங்கோட்டையன் மேலையா? அவருக்கு அதிமுகல இருந்து கோஷ்டி தாவேக்கால போயிட்டு செங்கோட்டையன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க. காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க, அதாவது தனிப்பட்ட நபர்களுடைய கருத்து வந்து கட்சியை கட்டுப்படுத்தாதுன்னு. அது மாதிரி திமுக இருந்து சொல்லணும்ல, தளபதி பேசுறாரு, ராஜகண்ணப்பன் பேசுறாருன்னா அது மாதிரி சொல்லணும்ல. எதுக்கு கம்னு இருக்கணும்? ஆள் இருக்கு, உழைப்பு இருக்குது, கட்டமைப்பு இருக்கு, கட்சி இருக்குது. அவங்க எதுக்கு கம்னு இருக்கணும்? அவங்கள ஆரம்பிச்சாங்க. இல்லை வெற்றி கொண்டான் போல, இல்லை தீப்பொறி ஆரம்பம் மாதிரி யாருன்னா பேசினாங்களா? இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதனா பேசினாரா? அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க ஏதோ வந்து இப்போ இந்த அஃபீஸுல்லா மாதிரி அவன் நாகரிகமாக பேசுகிறவங்க எந்த மரியாதை, முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, இப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வீழ்வேண்டு நினைத்தாரா? இப்போ அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி. இப்போ டாக்டர் யாழினி இருக்கிறாங்க, அவங்க மேபி இப்போ இவங்கெல்லாம் ரெடி. இந்த சின்ன இளத்தலைமுறை இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ரெடி, அறிவாலயத்தில் ட்ரெயின் ஆகி ரெடியாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ராகுல் காந்தி நீங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுக்கிறீங்க பாருங்க. நானும் உட்பட நம்ம கடந்த காலத்துலலாம் வந்து பேசியிருக்கிறேன். ஏன்னா லிபர்ட்டி தமிழ்ல நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கோட்டீஸ்வரனா இதுன்னு. அதாவது அந்த நேரத்தில் எது நேர்மையோ அதை பேசணும். இது பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல் கிடையாது. நீங்கள் யாரும் 4 MP எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் ஹிந்தியில் போலோ பண்ணி ஹிந்தியில் பிரச்சனை பண்ண போகிறது கிடையாது. ஐயா அப்பாவு முன்னாடியோ இல்லை இந்த சைடு அதிமுகனா தனபால் முன்னாடியோ தான் போய் நீங்கள் நிற்க போகிறீங்க. இதுதான் யதார்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், முன்னாள் சபாநாயகர் இன்னாள் சபாநாயகர் வச்சு. அப்படி இருக்கும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்குனா இப்போ அந்த 33 இல்லை 36 வரும். பொதுவாக கடைசியில் இருக்கிற அமைச்சர் தான் உருவாங்க. அதாவது அந்த இலாக்கா பின்னாடி வரும் ஒரு சிலருக்கு. அதில் இலாக்கா சின்னதாக இருக்கும். பால்வளத்துறை, மீன்வளத்துறை, காதி, அப்புறம் சிறுபான்மையினர் பிரிவு, அப்புறமா வந்து உங்களுக்கு டூரிசம், இந்த டிபார்ட்மெண்ட்டு, இயற்கை வளம், இதுலலாம் இருக்கிறப்ப அதில் ராஜகண்ணப்பன் கிட்டேயும் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அவர் தானே கோவப்படுவார். அப்போ 3 மினிஸ்டர் காலினா அப்போ நம்ம போயிட்டோம்னா, இப்போ நாசர் கூட ஐயோ இவங்க சிறுபான்மைன்னு, இவங்க வந்தால் நாங்கள் சிறுபான்மை முகம்னா அப்போ நான் யாரு? இல்ல அதையெல்லாம் தாண்டி ஸ்டாலின் உழைக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா 3-4 மாவட்ட செயலர் லூசு விட்டா காங்கிரஸ் கதை முடிஞ்சுது. இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது தேர்தலில் அவங்களுக்கு எதிரொலிக்கும். நன்றி சார். நன்றி.